கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 21வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இறை வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற ஒரு சிறிய கருத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். இந்த நற்செய்தி நமக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைகிறது. என்ன அந்த அடிப்படை பாடம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதி எடுத்த எடுப்பிலேயே ஆண்டவர் சொல்கிறார், மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டதற்கு ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை இதுதான். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்ற வார்த்தைகளைத்தான் பதிலாக சொல்கிறார். ஆக மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்றால் கண்டிப்பாக ஆம். பல பேர் இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள இயலாதவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், அது கடவுளால் அல்ல, மனிதர்களினால் தான் என்பதை அடிப்படையிலே உணர வேண்டும். கடவுள் என்று சொல்லக்கூடியவர் எல்லோருக்கும் உரியவர், எல்லோருக்கும் உகந்தவர், எல்லோருக்கும் நன்மையை நிறைவாக பொழிகின்றவர். ஆனால் இந்த நன்மையை அனைவருமா சரி நிகராக எடுத்துக்கொள்கின்றார்கள்? இந்த நன்மையை அனைவருமா உணர்ந்து வாழ்கின்றார்கள், பெற்றுக்கொள்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். காரணம், இந்த நன்மையை பெற்றுக்கொள்கின்ற நல்ல உள்ளம் என்பது ஒரு சில பேர் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மீட்பு என்பது கடவுள் மட்டும் அல்ல, கடவுள் கொடுக்கின்ற கொடையை பெற்றுக்கொள்கின்ற தகுதி மனிதனுக்கு வேண்டும். எனவே கடவுள் மனிதன் என்ற இரண்டு வகையிலேயும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு எப்பொழுதும் நன்மையை பொழிகின்றார், நல்லதை செய்கின்றார். இந்த நன்மையினுடைய உச்சமாகத்தான் நமக்கு மீட்பை வழங்குகிறார். இந்த மீட்பை எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நமக்கு உரிமை உண்டு. நமக்கு அந்த ஒரு ஆற்றலையும் தகுதியையும் இறைவன் நமக்கு கொடுத்தாலும் கூட அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் மாறுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். அதைத்தான் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்று சொல்கிறார். இடுக்கமான வாயில் எதை குடிக்கின்றார் ஆண்டவர் இயேசு என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு எப்படியும் வாழலாம் என்று நினைத்தோம் என்றால் அது இடுக்கமான வாயில் அல்ல. இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற பொழுதுதான் அதுதான் இடுக்கமான வாயிலாக இருக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, அது கடினமானது. எனவே தான் வருந்தி முயலுங்கள் அதன் வழியாக நுழைவதற்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். 5:30 மணிக்கு திருப்பலி என்று சொன்னால் நாம் முன்கூட்டியே எழுந்து அதற்காக நாம் முன் தயாரிப்பு செய்து நாம் வர வேண்டும் என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. எனவே தான் அது வருந்தி முயலுகின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் இப்பொழுதெல்லாம் 12 மணி திருப்பலி இருக்கிறது, 11 மணி திருப்பலி இருக்கிறது. எனவே என்ன செய்கின்றார்கள், கொஞ்சம் உறக்கம் அதிகமாக அவர்கள் இந்த நாட்களிலே, குறிப்பாக விடுமுறை நாட்களிலே அனுபவித்துவிட்டு பிறகு 11 மணிக்கும் தூங்கி விடுவார்கள். 12 மணிக்கு போகலாம், 12 மணிக்கும் தூங்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு, வேற ஒரு காரியம் வரும். அப்படியாக அவர்கள் திருப்பலியை இழந்து விடுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆனால் ஒரு சில பேர் மட்டும், அது 5:30 மணி திருப்பலி, 6 மணி திருப்பலி என்று சொன்னால் சரியாக அந்த நேரத்திலே அவர்கள் வந்து விடுவார்கள். நாம் நினைக்கலாம் இது ஒரு பழக்கம் என்று நினைக்கலாம். இல்லை, இதற்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கின்ற அந்த முயற்சி, அந்த ஒரு தொடர்ச்சியாக கைவிடாமல் மாறாமல் அந்த ஒரு நினைவூட்டலோடு அவர்கள் படுக்கைக்கு செல்வதும் எழுந்து வருவதும் என்பது இடுக்கமான ஒரு வாயில். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இடுக்கமான வாயில் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும். அப்பொழுதுதான் மீட்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார். எனவே இறைவன் நமக்கு வழியை காட்டுகின்றார். நடப்பது என்பது, அந்த வழியில் பயணம் செய்வது என்பது நம்மை பொறுத்து இருக்கிறது. எனவே தான் இந்த உலகம் காட்டுகின்ற வழியிலே நாம் செல்வோம் என்றால் மீட்பை இழந்து விடுவோம். இந்த உலகம் காட்டுகின்ற போக்கிலே நாம் போவோம் என்றால் நிச்சயமாக நாம் இறைவனுடைய அருளை காண மாட்டோம். இதற்கு சிறந்த உதாரணமாக இருப்பது 2 கள்வர்கள். அந்த 2 கள்வர்கள் இயேசுவினுடைய இறப்பிலே 2 பேரும் வலப்பக்கம் இடப்பக்கம் என்று இருவர் இருந்தார்கள்.
அந்த வலப்பக்கத்தில் இருக்கின்றவன் தான் மீட்பை பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன? அவன் கடைசி நேரத்திலே தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தான். இடுக்கமான வாயில் வழியாக நான் நுழையாமல் இருந்து விட்டேனே என்று ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டினான். எனவே அந்த இரக்கத்தின் அடிப்படையிலே அவன் இறுதியிலே இறைவனுடைய கருணையையும் மன்னிப்பையும் உணர்ந்தவனாக அவன் விண்ணகத்திற்கு உரிமையானவனாக மாறினான். ஆனால் இடப்பக்கம் இருக்கிறவரை பாருங்கள், அவன் இந்த உலகத்தின் போக்கிலே தான் போகின்றான். உன்னையும் எங்களையும் காப்பாற்றிக்கொள், நீர் மெசியாவானால் என்று பேயினுடைய வேலையை அவன் செய்கின்றான். அன்புக்குரியவர்களே, பேய் என்ன செய்தது? சாத்தான் என்ன செய்தான்? ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் அந்த உண்ணா நோன்பு இருந்த பொழுது இறுதியாக அந்த பேய் சாத்தான் என்ன செய்தது? ஆண்டவரை ஒரு மலையினுடைய உச்சியிலே கொண்டு சென்று, பார், இந்த உலக அழகை பார், இந்த நகரத்தினுடைய வளமையை பார், அத்தனையும் உனக்குத்தான் கொடுப்பேன், என்னை விழுந்து வணங்கு என்று சொன்னது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன சொன்னார்? போ அப்பாலே சாத்தானே என்று சொல்லிவிட்டார். பேயை விரட்டிவிட்டார், சோதனையை வென்று விட்டார். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த ஒரு சிறிய ஒரு பகுதியிலே இடுக்கமான வழி என்று சொல்வது எல்லாவற்றையும், தேவையில்லாதவற்றை எல்லாம் நாம் ஒதுக்கி நாம் நம்முடைய வழியிலே பயணம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார். எனவே முயலுங்கள், வருந்தி முயலுங்கள் என்று ஆண்டவர் அடிக்கடி நம்மை கேட்டுக்கொள்கின்றார். எனவே கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஏதோ ஒரு கோலாகலமாக வந்தோம், ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சியை பார்த்தோம், கைத்தட்டினோம், மரியே வாழ்க என்று கத்தினோம், அதோட முடிஞ்சு போச்சா? அல்லது வேளாங்கண்ணிக்கு வருடத்திற்கு ஒரு முறை, சில பேரை பார்க்கின்றேன், அந்த வருடத்திற்கு ஒரு முறை அந்த தேரை இழுத்து கொண்டு வருகின்ற வேலையில் மட்டும்தான் பார்க்கின்றேன். மற்ற நேர்களெல்லாம் எங்கே இருக்கின்றார்கள்? இவர்கள் நினைக்கின்றார்கள் மந்திரத்தில் மாங்கா விழும், அல்லது வேளாங்கண்ணிக்கு தேர் இழுத்து சென்று விட்டால் இவர்களுக்கு நலம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. நீர் ஆண்டவரோடு எந்த ஒரு உறவில் இருக்கின்றாய் என்பதுதான் முக்கியமே ஒழிய, ஆண்டவர் என்ன உன் தேரை கேட்டாரா அல்லது நடந்து வர சொன்னாரா? அவங்கள யாரையும் நடந்து வர சொல்லலை, யாரும் உங்களை தேரை கேட்கல. ஆனால் நீங்களா எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா உனக்கு தான் பந்தியிலே இடம் இல்லை. நீ ஏன் இலப்பொத்தல்னு அலையிற? உனக்கு பந்தியில் இடம் வேணும் அப்படின்னா ஆண்டவரை நோக்கி வா, இறை வார்த்தையை வாசி, இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். அதுதான் வழி. ஏதோ இந்த ஒரு 8 நாள் 10 நாள் நடந்து போகிறதுனால அதுதான் வழி நினைக்காதீங்க. அது ஒரு வழியே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இந்த பாத யாத்திரை பக்தர்களை எல்லாம் எப்படி சொல்லுவார்கள் நமக்கே நன்றாக தெரியும். ஒருவேளை தான் உணவு உண்பார்கள். இந்து நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்துவ நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதிலே ஒரு தவம் இருந்தது, அதிலே ஒரு தியாகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன தவம் இருக்கிறது, என்ன தியாகம் இருக்கிறது? 3 வேளையும் நன்றாக சாப்பிடுகின்றோம், நடக்கின்றோம், எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் கொடுக்கின்றார்களோ குடிக்கின்றோம், சாப்பிடுகின்றோம், கடைசி வரைக்கும் செல்கின்றோம், ஒரு நாள் ஓய்வெடுத்துவிட்டு கொடியேற்றிவிட்டு மீண்டுமாக திரும்புகிறோம். இதில் என்ன இடுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள்? நடப்பது மட்டும்தான் நம்முடைய கஷ்டமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இடுக்கமான வாயில் என்பது ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்வது எப்படி என்றால், அன்றாடம், ஒரு நாள் மட்டுமல்ல, 9 நாள் மட்டுமல்ல, 7 நாள் மட்டுமல்ல, கொடியேற்றக்கூடிய அந்த 29ஆம் தேதி மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் இந்த இடுக்கமான வழியில் நாம் பயணம் செய்ய வேண்டும். அது கஷ்டம். அந்த சவாலை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் தான் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை வாசித்தால் அந்த வார்த்தை நமக்கு வழிகாட்டும். அந்த வழி, அந்த இடுக்கமான வழி என்பதை நுழைந்து வருந்தி அன்றாடம் முயன்று நாம் செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அடைய வேண்டிய அந்த வெளிச்சமான ஒரு இடம் நமக்கு கிடைக்கும். அதுதான் விண்ணரசு, அதுதான் விண்ணரசு, அதுதான் ஆண்டவர் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மறுவாழ்வு, நிலைவாழ்வு என்பதெல்லாம். எனவே அப்படி வாழ்கின்றவர்கள் எல்லோரும் நிலைவாழ்வை அடைவார்கள். ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவில் நாம் இருந்துவிட்டால் மட்டும் நாம் நிலைவாழ்வை, நிறைவாழ்வை அடைவோம் நினைக்கவே வேண்டாம். எத்தனை கிறிஸ்துவர்கள் நாம் நரகத்திற்கு செல்வோம் தெரியவில்லை. ஏனென்றால் நாம் பேரளவில் இருக்கின்றோமே ஒழிய எத்தனை கிறிஸ்துவர்கள் வாழ்கின்றார்கள், அன்றாடம் வாழ்கின்றார்கள். ஏதோ ஒரு 4-5 நாள் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக நடந்து விட்டோம் என்று சொன்னால் அது இடுக்கமான வழியா? அது உண்மையான ஒரு விண்ணகத்திற்கான இறையாட்சியினுடைய வழியா? அந்த விண்ணகத்திலே நாம் நுழைவதற்கு அது தகுதியா? இல்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு என்பது
அன்றாட வாழ்வு. அந்த அன்றாட வாழ்விலே இடுக்கமான வாயில் வழியாக நாம் நுழைவோம் என்றால்தான் நிச்சயமாக நாம் வெளிச்சத்தை காண்போம், விண்ணகத்தை அடைவோம். இதை மனதில் கொண்டு ஆண்டவர் எல்லோருக்கும் இந்த மீட்பை கொடுக்கின்றார். அந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் முயல வேண்டும் என்ற உறுதியை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு இதற்கான அருளையும் வாழ்கின்ற நலனையும் ஆன்மீக பலனையும் இந்த திருப்பலியிலே நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென்.